கத்திரிக்காய் மசியல் பண்ணுறோம். கத்திரிக்காய் மசியல் எதுக்கு அரிசி உப்புமா தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். இப்போ அரிசி உப்புமாக்காக இந்த கத்திரிக்காய் மசியல் பண்ணுறேன். பச்சரிசி தோசைக்கும் விட்டுக்கலாம்ல. பச்சரிசி தோசை, உப்புமா இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறது. அரிசி உப்புமா பண்ணுறோம். என்ன பண்ணணும்? கத்திரிக்காயை இந்த கூட்டுக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி சின்ன சின்ன பிட்டாக நறுக்கிக்கணும். அதை கத்திரிக்காயை குக்கரில் போடுறேன். கொஞ்சம் நறுக்கும் போது உப்பு போட்டு அந்த தண்ணியில் போட்டால் அந்த தண்ணியில் போட்டு வைக்கிற போது 2 உப்பு போட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சா கருக்காமல் இருக்கும், காராது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கத்திரிக்காய் போட்டேன், 1 கப்பு பாசிப்பருப்பு போடுறேன். அப்புறமா இது தக்காளி 3 தக்காளி நறுக்கியிருக்கேன். 1/4 kg தக்காளி இருக்கும் இல்லையா? ஒரு 3 தக்காளி நறுக்கியிருக்கேன். தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன். கத்திரிக்காய்க்கு இந்த தக்காளியோட புளிப்பு எல்லாத்துக்கும் இஞ்சி போட்டிருக்கோம். ஒரு பெரிய பீஸு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி போடுறோம். உப்பு தேவையான அளவு உப்பு போடுறோம். எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். கத்திரிக்காய், பைத்தம்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டிருக்கு. இப்போ இதுக்கு தண்ணி தாராளமாக இந்த பருப்பும் காயும் வேகிற மாதிரி தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு குக்கரில் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதானே? அதுக்கப்புறமா இது ஒரு விசில் வந்து எடுத்ததுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறது. ஒரு விசில் போடுறல, ரொம்ப குழஞ்சிரும். ஒன்றே போடுறல, நான் கத்திரிக்காய் ரொம்ப மசிஞ்சிரும். ஒரே விசிலில் ஆஃப் பண்ணலாம். கத்திரிக்காய் மசியல் இது தோசைக்கு உப்புமாக்கு நல்லா இருக்குமா? அரிசி உப்புமாக்கு, தோசை பச்சரிசி தோசை எல்லாம் பண்ணுற போது தோசைக்கு உப்புமாக்கு கத்திரிக்காய் மசியல். கத்திரிக்காய் மசியல் இப்போ இறக்கினோடனே கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கருவேப்பிலை தாளிச்சிடணும். அவ்வளோதான். விசில் வந்துடுதா? விசில் வந்துட்டு குக்கரில் போட்டது ஆச்சு. ஒரு விசில் விட்டிங்களா? ஒரே விசில் போதும். இது கத்திரிக்காய், பாசிப்பருப்பு, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டோம். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்றா ஈஸியாக இதில் போட்டு குக்கர்லேயே போட்டுறேன். மசியல்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மசியல்னு உப்புமாக்கு, தோசைக்கு இதெல்லாம் பண்ணுறது. வெண்பொங்கலுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி மசியல் பண்ணுவாள். சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸியாக ஒரே டைமில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். இந்த மாதிரி பாசிப்பருப்பும் நல்லா கரைஞ்சிடும், தக்காளி பாசிப்பருப்பு எல்லாம் கரைஞ்சிடும். கத்திரிக்காய் நம்ம அப்படியே தனியாக தெரியும். சின்ன சின்ன பிட்டாக கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி தான் நறுக்கணும். இருந்தாலும் கூட அதோட அப்படியே இருக்கும். அப்புறம் தாளிச்சு கட்டணுமா? தாளிச்சு கட்ட என்ன போடுவீங்க? பச்சை மிளகாய் இதிலே போட்டாச்சுன்னா மிளகா வேண்டியதில்லை. ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கருவேப்பிலை, அவ்வளோதான். இது பாத்திரத்தில் விட்டுறீங்களா? தாளிச்சு கொட்டுட்டு கடுகு போடுறேன். அப்புறமா உப்பு போடுறேன். அதை வச்சுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். ரெண்டு கருவேப்பிலை போட்டுறேன். ஆயிடுச்சு, மசியல் ஆச்சு இல்லையா? இது தாளிச்சு கொடுத்து வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ குக்கரில் வச்சது வந்து பைத்தம்பருப்பு, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் டேரெக்டாக வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரே விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பும் வெந்துடும், கத்திரிக்காய் ஃபுல்லாக மசியாது. அதுக்கப்புறமா இது கொட்டிட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிக்கணும். அவ்வளோதான். இது வந்து வெண்பொங்கலுக்கு போட்டுக்கலாம், தோசை, உப்புமா எல்லாத்துக்கும் இது தொட்டு பண்ணலாம்.